சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூடாக இருக்க போது பார்த்து அப்படியே எடுத்து பிச்சு சாப்பிடு. நீங்கள் சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? இப்படி சூப்பராக நான்வெஜ் மாதிரி வெஜ்ஜில் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடாதவங்கலாம் வெஜ்ஜில் வந்து ஃபிஷ்ஷு சிக்கன் இந்த மாதிரி சாப்பிடணும்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு நான் வந்து மீன் மேக்கரை நல்லா சூடு பண்ணி தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி போட்டு மூடி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீனி போட்டுட்டேன். இந்த மாதிரி பிச்சம் போடலாம் கீனியும் போடலாம் போட்டு கொஞ்சமாக சோம்பு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா போட்டு இந்த மாதிரி நல்லா குறன்னு கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுலேயே வந்து இப்போ நம்ம சுடு தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மீல் மேக்கர், அதை நல்லா தண்ணியை புழிஞ்சு போட்டுட்டு இதில் எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாட்டி கார்ன்ஃப்ளவரும் காஷ்மீர் தூள் போட்டிருக்கேன். போட்டு நல்லா இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எனக்கு ஷேப் வந்து இந்த அளவுக்கு தான், கொஞ்சம் இந்த மீன் ஷேப்லேயும் சிக்கன் ஷேப்லேயும் கொஞ்சமாக பண்ணேன். உங்களுக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி திரட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ணி ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சதும் இதை போட்டு நீங்கள் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ நான் வந்து 2 பேட்சாக போட்டேன். முதல்ல இந்த மாதிரி 2 போட்டு தனியாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் போட்டு எடுத்து இந்த மாதிரி போட்டு முன்னும் பின்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.